பலாயிரக்கணக்கான மருத்துவர்களை உற்பத்தி செய்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு நீட் என்ற தேர்வால் அதை அப்படியே மாத்திவிட்டு புரட்டி போட்டு அத்துணை தகுதி வாய்ந்த குழந்தைகளை எல்லாம் தற்கொலை நோக்கி நகர்த்தின இந்த பாசிச ஒன்றிய அரசும் இன்னைக்கு நீட்டை மீண்டும் பாராமெடிக்கல் கோர்சஸுக்கு இணைச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றோம் இது அபாய அறிவிப்பு. திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் இதற்கு அறிக்கை வெளியிட்டு வருகின்ற 31ஆம் தேதி நாளை மறுநாள் சனிக்கிழமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஒன்றிய அரசு திணித்திருக்கக்கூடிய நீட்டை எதிர்த்து மாணவர்களாக ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறாங்க. இதை கேட்கக்கூடியவங்க உங்களுடைய மாவட்டத்துல அந்த ஆர்ப்பாட்டம் எங்க நடந்தாலும் போய் கலந்துக்கோங்க. இது எதுவோ ஒரு திராவிடர் கழகத்துக்கோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ மட்டுமான பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின ஏழை எளிய வீட்டு குழந்தைகளுடைய கல்விக்கான பிரச்சனை. அது என்ன பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மருத்துவத்துக்கான மார்க் இல்ல, அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், ஆனா எனக்கு மெடிக்கல் ஃபீல்டுல போகணும்னு ஆசை இருக்குன்ற குழந்தைங்க அவங்க தவற விட்ட மதிப்பெண், அதே நேரத்தில் அவருடைய கனவு. இதை தேடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நர்சிங் படிப்பாங்க, ரேடியாலஜி டெக்னீஷியன் ஆகலான்னு பார்ப்பாங்க, ரேடியோ தெரபி, அந்த மாதிரி பல லேப் டெக்னீஷியன், ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், இதை ஏதாவது ஒண்ணா நம்ம மாறிட முடியாதா? பிசியோதெரபிஸ்ட், இப்படி பாராமெடிக்கல் கோர்சஸ்ல நம்ம போயிட்டு இதே மருத்துவத்துறையில் மெடிக்கல் ஃபீல்டுல நம்ம கண்டினியூ பண்ணணும் என்ற ஆசையோடு, கனவுகளோடு, லட்சியத்தோடு பல மாணவர்கள் படிச்சு இன்னைக்கு அந்த பாராமெடிக்கல் கோர்சஸை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் தான் ஆக முடியல இந்த நீட்னால, இதுக்காவது போகலாம் அப்படின்னு படிச்சு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பேரிடியாக இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்லயும் ஒன்றிய பிஜேபி அரசு நீட்டை திணித்திருக்கிறது, நீட்டை திணிக்க இருக்கிறது, அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. திராவிடர் கழகம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கு. தொடர்ந்து முற்போக்கு சக்திகள் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா நாமும் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது யாருக்கும் வந்த பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டுல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தலைமுறை முதல் தலைமுறையாவோ 2வது தலைமுறையாவோ எப்படியாவது தலை தூக்கிடலாம்னு நினைக்கிறப்ப அதுக்கு பேரிடியாக இது வந்திருக்குன்னு சொன்னா இதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு.